சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறார். துறைமுகம் தொகுதியை தொடர்ந்து சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் மற்றொரு வெற்றியை திமுக பதிவு செய்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக கூட்டணி 72 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வகையில் புதுக்கோட்டை திருமயம் தொகுதியில் அமைச்சர் ரகுபதி வெற்றி பெற்றிருக்கிறார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து இரண்டாவது முறையாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல புதுக்கோட்டை திருமயம் தொகுதியில் அமைச்சர் ரகுபதி வெற்றி பெற்றிருக்கிறார். சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறார். துறைமுகம் தொகுதியை தொடர்ந்து சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் மற்றொரு வெற்றியை திமுக பதிவு செய்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக கூட்டணி 72 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வகையில் புதுக்கோட்டை திருமயம் தொகுதியில் அமைச்சர் ரகுபதி வெற்றி பெற்றிருக்கிறார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து இரண்டாவது முறையாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல புதுக்கோட்டை திருமயம் தொகுதியில் அமைச்சர் ரகுபதி வெற்றி பெற்றிருக்கிறார். சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறார். துறைமுகம் தொகுதியை தொடர்ந்து சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் மற்றொரு வெற்றியை திமுக பதிவு செய்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக கூட்டணி 72 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வகையில் புதுக்கோட்டை திருமயம் தொகுதியில் அமைச்சர் ரகுபதி வெற்றி பெற்றிருக்கிறார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து இரண்டாவது முறையாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல புதுக்கோட்டை திருமயம் தொகுதியில் அமைச்சர் ரகுபதி வெற்றி பெற்றிருக்கிறார். சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறார். துறைமுகம் தொகுதியை தொடர்ந்து சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் மற்றொரு வெற்றியை திமுக பதிவு செய்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக கூட்டணி 72 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வகையில் புதுக்கோட்டை திருமயம் தொகுதியில் அமைச்சர் ரகுபதி வெற்றி பெற்றிருக்கிறார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து இரண்டாவது முறையாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல புதுக்கோட்டை திருமயம் தொகுதியில் அமைச்சர் ரகுபதி வெற்றி பெற்றிருக்கிறார். சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறார். துறைமுகம் தொகுதியை தொடர்ந்து சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் மற்றொரு வெற்றியை திமுக பதிவு செய்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறார். திமுக கூட்டணி 72 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த வகையில் புதுக்கோட்டை திருமயம் தொகுதியில் அமைச்சர் ரகுபதி வெற்றி பெற்றிருக்கிறார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து இரண்டாவது முறையாக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல புதுக்கோட்டை திருமயம் தொகுதியில் அமைச்சர் ரகுபதி வெற்றி பெற்றிருக்கிறார்.